கமர்தீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்ததுக்கப்புறமா கமர்தீன் வந்து நேராக உள்ளே போகிறாரு. அப்போ அரோரா வந்துட்டு சொல்கிறாங்க, மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாது, சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே வந்து பார்வதி வந்து அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அமித் கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, பதிவு பண்ணுற மாதிரியே பண்ணுறான், எனக்கு கெட்ட பேரும் அவனுக்கு நல்ல பேரும் வர மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமித் ஏதோ வந்து அப்படி நீ நினைக்காதுங்கிற மாதிரி பாரு கேட்டதுக்கு மண்டே ஆட்டாமல் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா வந்து பாரு பாத்திரம் அவளும் அப்படியே கிடக்கு, பாத்திரம் கழுவலையா அப்படின்னு கேட்டோடனே, நான் நைட்டு தானே கழுவணும் அப்படின்னு, நான் என்ன நைட்டு கம்மி பாத்திரம் வரும், நான் நேற்றுக்கும் நான் மத்தியானம் கழுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சுபிக்ஷா சொல்லுவாங்க, இல்லை நேற்றுக்கு நீங்கள் தான் நைட்டு கழுவுனீங்க, ஸோ இன்றைக்கி நைட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. நைட்டுனா கம்மியாக வருங்கிறதுனால நைட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ உடனே வந்துட்டு பாரு சொல்கிறாங்க, ஐயோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கானா வினோத் கிட்டே சொல்லிட்டேனே, இந்த மாதிரி நான் இன்னைக்கு நைட்டு நான் இன்னைக்கு நைட்டு தான் நான் கழுவுவேன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுபிக்ஷா, இல்லை இன்றைக்கி என்னோட ஃபேமிலி வருவாங்க, ஸோ நான் நைட்டு கழுவுறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ தலைவலியாக இருக்குது, நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே பாரு சொல்கிறாங்க, அப்போ கானா வினோத் தான் கழுவணும், அவர் தான் இதை கழுவணும் அப்படின்னு சொன்னோடனே இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசி பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நானும் அவர்கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட சொல்லலை, நீயும் அவர்கிட்ட சொல்லியிருக்க, என்கிட்ட சொல்லலை, நான் இப்போ தானே சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன், கொஞ்சம் கழித்து கழுவுறேன், நிறைய பாத்திரம் இருக்குது இன்றைக்கி, அதுவும் என் தலையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூன்னா நிறைய பாத்திரம் வரும், அதை போய் என்ன கழுவ சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, முந்தா நேற்று நான் தானே மத்தியானம் கழுவுனேன், இன்றைக்கி நீங்கள் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பாரு ஒரு 10 மினிட்ஸ் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. திருப்பி கானா வினோத் அங்கேருந்து வராரு. வந்த உடனே அவர்கிட்ட வந்துட்டு சுபிக்ஷா கேட்குறாங்க, நீங்கள் இப்படி பாத்திரம் கழுவலை இல்லை, பாரு உங்ககிட்ட சொன்னாங்களான்னு. இல்லையே பாரு என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே பாருவை கூப்பிட்டு வச்சு டேரெக்டாக கமர்தீன் முன்னாடி கேட்ட உடனே பாரு அப்படியா, சரி ஓகே நான் கழுவுறேன்னு தான் சொல்லியிருக்கேன், நான் போய் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கழுவ போகிறாங்க. அப்போ வந்து கனியக்கா சொல்கிறாங்க, இதை தலை இது மாதிரி தான் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் டேரெக்டாக கேட்டனால போகிறாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க, நீங்கள் இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி எதுக்கும் கழுவுறதுக்கு போகாதீங்க அப்படிங்கிறத வந்து கனியக்கா வந்து கமர்தீன் கிட்ட சொல்கிறாங்க. ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, சபரி வந்து ஒரு ஆள் ஒரு ஹெல்ப் கேட்டால் பண்ணுறான்னா அதை நம்ம வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கான் பண்ணுறான்னு நம்ம பார்க்குறோம், அதே அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸாக பார்க்குறாங்க, அவங்க பார்வையில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து கமர்தீன் கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்படியே சேர்ந்துக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.